ஹாய், ஹலோ, வணக்கம். இன்னைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறேன்னா, கான்ஃபிடென்ஸ். எஸ், அந்த தைரியம், அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். தைரியம்னு சொன்னதை விட தைரியமாக பேசணும். ஸோ இன்றைக்கி நான் வந்து தைரியத்தை பற்றி தான் பேச போகிறேன். ஃபஸ்ட் வீடியோ இந்த மாதிரி பேசி போடுறது. ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் லைக் பண்ணுங்கள், அண்ட் நல்லா பண்ணியிருந்தால் மட்டும். தென் கான்ஃபிடென்ஸுங்கிறது சம்டைம்ஸ் சின்ன வயசுலேருந்தே நான் வந்து அவ்வளோ கான்ஃபிடென்ஸ்லாம் கிடையாது. ஜென்ரலாக பேசுகிறேன், என்னை பற்றி எல்லாத்தையும் ரிலேட் பண்ணி நான் பேசணுன்னு விருப்பப்படுறேன். ஜென்ரலாகவே கான்ஃபிடென்ஸுங்கிறத நம்ம தப்பாக புரிஞ்சிருக்கோமோ. லைக் இன் சம் வீடியோஸ் they will tell லைக் நீங்கள் வந்து கான்ஃபிடெண்ட்டாக வந்து அதை ஃபேக் பண்ணனாவே அது நீங்கள் ரியலாக அந்த மாதிரி மாறிடுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு வந்து அதில் அவ்வளோ நம்பிக்கை இல்லை. 100% அது பாசிபிள் இல்லைன்னு தோணுது. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பிளேஸ்க்கு போகிறீங்கன்னா கான்ஃபிடெண்ட்டாக ஃபீல் பண்ணணும். அப்படின்னா என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் போடலாம், அந்த பிளேஸ்க்கு தகுந்த மாதிரி. லைக் ஆஃபீஸ் போகிறீங்கன்னா அந்த பிளேஸ்க்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் போட்டால் நம்ம கான்ஃபிடெண்ட்டாக ரியலாகவே ஃபீல் பண்ணுவோம். அப்புறமா வந்துட்டு நம்மளோட மூடும் முக்கியம். எப்போவாது யோசிச்சிருக்கீங்களா, நீங்கள் கோவப்படுறப்ப நீங்கள் கான்ஃபிடெண்ட் உங்களுக்கு இருக்கும் மோஸ்ட்டாக. நான் அப்படி ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் எப்போயாவது கோவப்பட்டால் அந்த இடத்த வந்துட்டு நான் லோவாக ஃபீல் பண்ண மாட்டேன். என்னென்னா அந்த கோவத்து கூட கான்ஃபிடென்ஸுக்கும் ரிலேஷன் இருக்குது அப்படிங்கிறது வந்து எனக்கு தோணுது. ஸோ எப்போயாவது அதை ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் என்னென்னா, கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறது எனக்கு எப்போ வந்திருக்குன்னா, எனக்கு பிடிச்சது செய்யும்போது. ஃபார் எக்ஸாம்பிள், பிடிச்சதுன்னா ஒரு வீடியோ ஷூட் பண்ணுறதோ, லைக் ஒரு பிளேஸுக்கு போகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஹாஸ்பிட்டல் வந்து பக்கத்துலேயே இருக்கும், பார்க் வந்து ரொம்ப தூரமாக இருக்கும். பார்க்குக்கு போகிறப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு போவீங்க. பட் ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே தான் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது ஃபீவர்னால் நீங்கள் பயப்படுவீங்க. யூ வில் நாட் ஃபீல் ஸோ மச், லைக் அவ்வளோ நல்லா ஃபீல் ஆகாது. ஸோ எந்த பிளேஸ்க்கு போகிறோம், எப்படி போகிறோம், அண்ட் யார் கூட போகிறோம். சம்டைம்ஸ் தனியாக போனால் நம்ம லோவாக ஃபீல் பண்ணுவோம். நம்மளோட ஃப்ரெண்ட் கூட போனால் ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அவ்வளோ வந்து பயம் இருக்காது. ஸோ அப்போ நம்ம கான்ஃபிடென்ஸாக ஃபீல் பண்ணுவோம். நம்மளுக்கு பிடிச்சவங்க கூட இருக்கப்போ நம்ம கான்ஃபிடெண்ட்டாக ஃபீல் பண்ணுவோம். பிடிச்சதை செய்கிறப்போ நம்ம வந்து கான்ஃபிடெண்ட்டாக ஃபீல் பண்ணுவோம். பிடிச்ச பிளேஸ்க்கு போகிறப்போ நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் மற்றவங்களாம் நம்மளை பார்க்குறாங்க, மற்றவங்க என்ன ஜட்ஜ் பண்ணுவாங்க, அதெல்லாம் நம்ம யோசிச்சுட்டு இருந்தால் நம்மளோட கான்ஃபிடென்ஸ் போயிடும். ஸோ அந்த டைம் நீங்கள் வந்து பாட்டு கேட்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட போனீங்கன்னா நீங்கள் அவங்க கூட பேசிகிட்டு இருக்கலாம். நீங்கள் வந்து அவ்வளோ வந்து ஆன்சைட்டி, அந்த ஒரு பயம், பதட்டம் இருக்காது. அப்புறமா நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு கூட்டத்தை பார்த்தா பயம் இருக்குது, எனக்கு கான்ஃபிடெண்ட்டாக ஃபீல் ஆகலைன்னா, நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, அந்த கூட்டத்துக்குள்ளே நீங்கள் போகணும். பார்க் இருக்குன்னா அங்கே ஒரு 50 பேர் 20 பேர் இருக்காங்கன்னா நீங்கள் டெய்லியும் போங்க. யூ வில் ஃபீல் கான்ஃபிடென்ட் ரியலி. அப்புறம் ஜிம் போனால், ஃபார் எக்ஸாம்பிள் ஜிம் போகிறப்ப என்னென்னா, நிறைய பீப்புள் நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறதை பார்ப்பாங்க, நம்ம மூவ் பண்ணுறத, பாடி மூமெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க. ஸோ நம்ம அப்புறம் 1 வீக் 2 வீக்ஸ் அதுக்கப்புறமா சரி ஆகிடும். அப்புறமா நம்மளோட மூடை வந்து ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இருக்க வைக்க இன்னொன்று என்னென்னா, எக்ஸசைஸ் பண்ணால் உங்களுக்கே தெரியும், நம்மளோட ஹாப்பி ஹார்மோன்ஸ் நிறைய வந்து செக்ரீட் ஆகும். அது வந்து உங்களை வந்து கான்ஃபிடெண்ட்டாக ஃபீல் பண்ண வைக்கும். நீங்கள் வந்து ரெகுலராக ஒரு 6 days ஜிம் போய் பாருங்கள். அந்த ஃபார் எக்ஸாம்பிள் 6 days போயிட்டு சண்டே எப்போயாவது லீவில் வெளியே போகிறீங்கன்னா நீங்கள் அவ்வளோ வந்து உங்களுக்கு ஆன்சைட்டி இருக்காது, ரொம்பவே ஒரு பயம் இருக்காது. நீங்கள் வந்து கான்ஃபிடெண்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. அதுதான் வந்து நான் சொல்லணும். ஸோ ஜிம் போகணும், பார்க் போகணும், அண்ட் பேசணும். அப்புறம் இந்த மாதிரி வீடியோ கூட எடுக்கலாம். எனக்கும் ரொம்ப வந்து கான்ஃபிடெண்ட் நான் எப்போ ஃபீல் பண்ணியிருக்கேன்னா, பார்க்கு டெய்லியும் ஒரு 3 days போனோம். 4 days, அந்த 4th day இந்த நெக்ஸ்ட் டே போகிறப்ப வந்து நீங்கள் அவ்வளோ வந்து ஒரு பயம் இருக்காது, கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா அது உங்களுக்கு தெரிஞ்ச இடம். ஸோ அந்த மாதிரி க்ரௌடில் போயிட்டு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரியலாகவே நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கு மேலே என்னென்னா, நம்மளை
ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ நம்மளை பற்றி அவங்க வந்து நினைக்க மாட்டாங்க மோஸ்ட்லி. வாய்ப்பே கிடையாது. நீங்கள் வந்து ஒரு எப்படி ட்ரெஸ் பண்ணியிருந்தாலுமே மோஸ்ட்டாக வந்து உங்களை வந்து ஜட்ஜ் பண்ணுறது அது அவங்க மைண்டில் நினைக்கிறதெல்லாம் நம்ம மாற்றிட்டுருக்க முடியாது. நிறைய ஆக்டர்ஸ் பார்த்துருப்பீங்க. மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு பார்த்து கமெண்ட் செக்ஷனை பார்த்துலாம் அவங்க வந்து ஒர்க் பண்ணணும்னு அவங்களால ஒர்க் பண்ணவே முடியாது, சர்வை பண்ணவே முடியாது. அதேமாரி தான் நீங்களும் உங்களோட லைஃப்க்கு வேணும்னா நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக ஃபீல் பண்ணியே தான் ஆகணும். சம்டைம்ஸ் ஃபேக் கூட பண்ணலாம் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிற மாதிரி, தட்ஸ் ஓகே. பட் கான்ஃபிடெண்ட்டாக ஃபீல் பண்ணுறது ஈஸி தான். எது உங்களுக்கு பயம் தருதோ அதை திரும்ப பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் க்ரௌடில் போகிறதுனா போங்க, ஒரு 10 நாள் போங்க. ஒரு 9 நாள் கஷ்டமாக இருக்கும். அந்த 10th டே ஒரு கொஞ்சம் ஒரு 50% 25% நீங்கள் வந்து கான்ஃபிடெண்ட்டாக ஃபீல் பண்ணிங்கன்னா அதுதான் நீங்கள் வந்து உங்களுக்காக நீங்கள் பண்ணுறது. எனக்கு வந்து 4 செவத்துக்குள்ளே தான் இருக்கிறது பிடிக்கும், வெளியில் நான் போக மாட்டேன்னா நான் உள்ளே தான் வேலை பார்க்க போகிறேன், அப்படி இல்லை. லைஃப் சேலஞ்சஸ் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதெல்லாம் நம்ம பண்ணால் நம்ம கான்ஃபிடெண்ட்டாக ஃபீல் பண்ணலாம். அண்ட் தென் எங்கே போனாலும் நம்ம ஜட்ஜ் பண்ணிடுவாங்கன்னு நம்ம நினைக்கவே கூடாது, நான் சொன்ன மாதிரி. ஸோ அதுக்காக தான் நானும் இந்த வீடியோஸ்லாம் எடுக்கிறேன். நான் என்னோட கான்ஃபிடென்ஸை வந்து நான் பூஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ for that only I'm taking all this initiative. And today I went to park also. I'm really happy. நம்ம ஏதோ ஒன்று பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து. அண்ட் சின்ன வயசில் என்ன நினைப்பேன்னா, எனக்கு பிடிக்கும் இந்த மாதிரி சின்ன வயசு மீன்ஸ் அந்த மாதிரி மூவிஸ், இந்த மாதிரி வீடியோஸ் மேக் பண்ணுறது, அதெல்லாம் அப்போலேருந்தே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஆனால் நான் வந்து இப்போ கூட பண்ணல, ஏன்னா எனக்கு வந்து கான்ஃபிடென்ட் இல்லை. பட் என்னோடய கான்ஃபிடென்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும். எனக்கு பிடிச்சதை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பயம் இருக்கும், அது எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ தப்பு இல்லை, இது நம்ம கான்ஃபிடெண்ட்டாக ஃபீல் பண்ணலாம், நம்ம கரெக்டாக எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணலாம். ஸோ அதுதான் சொல்லுவேன். That's all. Be confident. Try to do all those things. And whatever things make you anxious and fear, அதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். All the best.